யாரு கேட்டா? நீ தான் கேட்டியா? இதுதான் அதுல இருக்கு. ரிஷியில ராச ரிஷி. புரியல. கண்டிப்பா இருக்கு. ராசரிஷியெல்லாம் நான் ராசரிஷின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் இதுதான் வெளிப்படுத்த சத்தியமா வெளிப்படுத்த மாட்டாங்க. அவன் திருட்டு போய் இனத்தவாது சொல்லிட்டு தெரியாது. யாருமே இப்ப எங்க சாமியுமே நான் மகா சித்தம் நான் சொல்லிக்கிட்டா இருந்தாரு. மகானுக்கெல்லாம் மகான் சொல்லி நம்ம சாமி நாங்க தான் முத்திர வச்சிருக்கிறோம் அவருக்கு. அவர் மகானுக்கெல்லாம் மகான் தான், சித்தனுக்கெல்லாம் சித்தன் தான். புரியுதா? அவரு நானு அப்படியா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சாமின்னு கூப்பிட்டா டே யாரா சாமி உங்க வாயால ஓக்க சாமின்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீ யாரா அப்படின்னு கேட்பாரு. நானும் மனுஷன் நீயும் சாமி தாண்டா போடாதா அப்படிம்பாரு. சாமி சாமின்னு கூப்பிட்டா கூட கோவப்படுவாரு. சில நேரத்துல ஐயான்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுவாரு. எப்படி ஐயான்னு கூப்பிட்டா அப்படி சொல்லு அப்படிம்பாரு. புரிஞ்சதா? இன்னும் சொல்ல போனா கும்பிட்டாலே கோவப்படுவாரு. என்னையா கும்பிடுற அப்படின்ட்டு அதுக்கு 2 வார்த்தை தமிழ்ல சுத்த தமிழ்ல பேசுவாரு. எது கும்பிடுற அப்படின்னு கேட்பாரு. அங்க உட்கார்ந்து இருக்காருன்னா இங்க தரையை தொட்டு கும்பிட்டா சிரிச்சுக்குருவாரு. 16 போல இங்க உட்கார்ந்து இருக்காரு, நம்ம இப்படி போறோம் அப்படின்னா அங்க அவருக்கு நேரம் தரையை அப்படி தொட்டு அப்படி கும்பிட்டு அடிச்சோம்னா அப்படிம்பாரு. அப்படி அங்க கும்பிடு, இங்க எது கும்பிடுற அப்படிம்பாரு. புரிஞ்சுதா? உண்மையானவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. நான் இதுதான் சொல்றேன் அவன் போலியான முட்டாப்பையன்னு அர்த்தம். அதையெல்லாம் நம்பி போனா ஏமாந்துருவோம். சிலர் நிறைய மோடி வித்தைகளை கத்துக்கிட்டு மோடி மஸ்தா மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தெரிவாங்க. அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுல்ல. எப்பேற்பட்ட இந்திரனா பூமியில அவதரிச்சு ஜெய் 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 ஜெய்னு அடிச்சு கொளுத்திட்டு வந்த நித்யானந்தாவே இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சு காணாம போய்கிட்டு இருக்கான். புரிஞ்சுதா? நித்யானந்தா யாருன்னு தெரியுமா? கைலாசநாதன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு புகழாரம் இருந்துகிட்டு இருக்கா? நாளுக்கு நாள் மறைஞ்சிட்டு தானே இருக்கு, இறங்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பெரிய அளவுல எல்லாம் பிரிச்ச கிடையாது இல்ல. ஆனா அவன் யாரு தெரியுமா? நித்யானந்தா யாரு தெரியுமா? நம்ம எல்லாரும் இந்திரம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்திரன் அம்சம் தான் நித்யானந்தா. எப்படி சனீஸ்வரனை வந்து நம்ம சிவாம்சம், ஆஞ்சநேயரை வந்து சிவாம்சம்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு நம்ம பூமியில இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுல நித்யானந்தா இந்திர வம்சம். தெரிஞ்சுக்கோங்க. இந்திர லோகத்துல இந்திரன் எப்படி வாழ்றானோ அப்படி அவன் இந்த பூமியில வாழ்ந்து காமிச்சுட்டு இருக்கிறான். ஆமா, அசட்டு தன்மையில அவன் எப்போ இமயமலை போய் வந்தானோ அன்னையில இருந்து அவனுக்கு பிடிச்சது சனீஸ்வர பகவான். ஒன்னியாரு அங்க போச்சோன்னு ஏறி உட்காந்துட்டாரு. போய் 3 மாசம் இமயமலையில தங்கிட்டு வந்தான். அங்க ஆரம்பிச்சது அவனுக்கு. அடுத்த வருஷம் ஓடி ஒளி ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இமயமலைக்கு போகாம இருந்திருந்தான்னா அவனை மாதிரி ஒரு இன்னைக்கு வேற லெவல்ல இருப்பான். அவன் குறைஞ்ச காலத்துல அந்த நித்யானந்தா வந்த வேகமெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. புரிஞ்சுதா? அப்படி இந்திர அம்சத்துல பிறந்தா கூட, அவன் இந்திரனாவே இருந்தா கூட உலகத்தினுடைய சத்திய பிரமாணம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு கட்டுப்பட்டே ஆகணும்.
பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்டு ஆகணும். பிரபஞ்சம் என்ன நடைமுறை கொடுக்குதோ அதுல நீ போயாகணும். இயற்கை உன்னை அனுப்பிச்சு வச்சிருது. ஆனா அங்க இருக்கு இல்லையா, அங்க உள்ள கட்டுப்பாட்டுக்கு இப்படி ஒரு பெண் இருக்கிற, நீ பிறந்த வீட்டுல எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், போன வீட்டுல எப்படி இருக்க முடியாதுல்ல. அந்த வீட்டு கட்டுப்பாட்டு அந்த இதுக்குள்ள தானே இருக்க முடியும். அது மாதிரிதான் சிவனா இருந்தா கூட பிரபஞ்சத்துல வந்து பிறவி எடுத்துட்டான்னா இந்த கட்டுப்பாட்டுலதான் பயணம் பண்ண முடியும். இங்க உள்ள விதிமுறையை பின்பற்றி தான் ஆகணும். அதுல தவறு நடந்துட்டா அவ்வளவுதான், இப்படித்தான் காணாம போயிடும். ஆமா, புரிஞ்சதா? எவ்வளவு வேகமா வந்தாரோ அவ்வளவு வேகமா பின்னாடி போயிட்டாரு. எல்லாம் போடலாம், சொடக்கு போடலாம், எல்லாம் போடலாம். சொடக்கு போட்டு ஒரு இது கொண்டு வந்துதான் இப்ப இன்னைக்கு வந்து ஒண்ணுமே கொண்டு வர முடியாம இருக்காரு. தனக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா தேவைப்பட்டால் மாத்திரம்தான் உபயோகப்படுத்தணும். எப்படி? அதுக்கான வேலை வந்தால் மாத்திரம்தான் அதை உபயோகப்படுத்தணும். இதுதான் இயற்கையினுடைய நீதி, பிரபஞ்சத்தினுடைய கட்டுப்பாடு. உன்ட்டு இருக்குங்கிறதுக்காக நினைச்ச நேரமெல்லாம் நீ எடுத்து கம்பி வச்சுட்டு என்னை குத்திக்கிட்டே தெரியவே நான் பொறுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தூக்கி கொண்டு போய் காணாம அடிச்சு தூக்கி குப்புற போட்டு போயிடும். இப்ப அப்படித்தான் மாட்டிக்கிட்டாரு அவர் பாவம். நீங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்படின்னா அப்படி வந்துருவாரு, அப்படின்னா இப்படி வந்துரு. இப்ப காட்ட சொல்லேன் பாப்போம், இப்ப காட்ட சொல்லேன் பாப்போம். சொல்லுங்க சாமி. இப்ப இவன் கூட கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்கிற மாதிரி தெரியுது, கோயம்புத்தூர்காரன் கூட பெருசா இப்ப அது கூட இல்லைன்னு. இல்ல, சிவராத்திரிக்கு மாத்திரம் அந்த போன சிவராத்திரிக்கு அதுக்கு முந்தின சிவராத்திரிக்கு ரொம்ப ஆழவடமா இருந்துச்சு. போன சிவராத்திரிக்கு ஆட்டம் போட்டா, ஆனா அந்த இது இல்ல. புரியுதா? ஆமா, இப்ப அந்த ஆளு எப்படி சொல்றது, தப்பிச்சு போனா போதும்னு தான் உட்காந்துட்டு இருக்கேன். நீ ஆளை விடுங்கடா, நான் லண்டனுக்கு ஓடி போயிறேன் என் மகள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவங்க விட மாட்டேங்க, ஓடனே கொன்றுவோம் அப்படின்னு மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன இப்படின்னா காட்டிடுவோம் அப்படின்னா காட்டிடுவோம். ரொம்ப நாளைக்கு காட்டவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. கொஞ்ச நாளைக்கு காட்டிக்கிடலாம். ஆமா, இந்திர அம்சம், அவன் இந்திரதேவனோட அம்சம். சரியான இதுல போயிருந்தான்னா இயற்கை சார்ந்துதான் அந்த அம்சத்துல இயற்கை சார்ந்துதான் பிறவி எடுக்க முடியும். பிறவி கிடைச்சிருச்சு சரியா. பிரபஞ்சத்தினுடைய விதியை மீறாம பயணம் பண்ணியிருந்தான்னா இன்னைக்கு நித்யானந்தாவை அடிச்சுக்கிறதுக்கு இந்தியாவில எவனுமே இல்லைன்னு சொல்லுவேன். ஆன்மீகத்துல ஆமா, அங்க வரு திருப்பி திருப்பி குண்டாச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற கதையாவே பேசக்கூடாது கோவிந்தராஜ். நான் திட்டி புரிவேன். பிறகு மடக்குதி மாதிரி பேசக்கூடாது, யோசிச்சு பேசணும். அவன் யாருன்னு சொல்லிட்டேன் பிறகு அவனுக்கு ஆன்மா போல இருக்க போய் தாண்டா 10 வருஷமா அந்த வருத்து வந்தான். நீதான் சொன்ன இப்படிங்கிறதுக்குள்ள இப்படி எல்லாம் காட்டுவாரு அப்படின்னு சொன்ன. ஆன்மா போல காட்ட முடிஞ்சு. எல்லாம் இருந்துச்சு. அதை சரியான முறையில் அவன் பயன்படுத்தாம தவறா பயன்படுத்தினாலதான் இன்னைக்கு அவனுக்கு அந்த பின்னடைவு ஏற்பட்டுச்சு. இதுக்கு மேல இவனை நடமாட கொடுக்கூடாதான்னு பிரபஞ்சம் முடிவு எடுத்துருச்சு. தூக்கி அடி இவனை அப்படின்னு சொல்லி. புரியுது? இவனை விட பெரிய வித்தியெல்லாம் காமிச்சுட்டு தெரிஞ்சாரு ஒருத்தர், பரட்ட தலைக்காரர் தெரியுமா? எந்த சாய்பாபா? பிரேமானந்தா இல்லப்பா. பிரேமானந்தா கொஞ்சம் அவன் திருச்சி அளவுக்குள்ளதான் இருந்தான்.
இந்திய அளவுல புகழ் பெற்ற சாய்பாபா தான். எந்த சாய்பாபா? புட்டபர்த்தி சாய்பாபா. அவன் தான் பரட்ட வேலைக்காரன். கூட மாதிரி வச்சுக்கிட்டு தெரியுவான். புரிஞ்சதா? ஆமா, அதத்தான் சொல்றேன். வாயில இருந்து இருப்பாரு, எல்லா இடத்துல இருந்து இருப்பாரு சாமி. அது எப்படிடா அதெல்லாம் சொல்ல எடுக்கிறியா?